அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் சக்சஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. இந்த பரீட்சைகள் நடந்து முடிஞ்ச கையோட நாளைக்கு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெற இருக்கு. இது நாளையிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்க வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்க பசங்க இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாரெல்லாம் நாளைக்கு பரீட்சைகளை எழுத போறீங்களோ, நம்ம பரீட்சைகளை எழுதி நம்ம யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எழுத போறீங்களோ, உங்க எல்லாத்துக்கும் சிஜிசி டாக் ஷோ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தடவை பாத்தீங்கன்னா 3,72,310 பரீட்சார்த்திகள் நாளைக்கு பரீட்சை எழுத இருக்காங்க. இதுல 2,64,496 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள், 1,07,814 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில 2,532 பரீட்சை மத்திய நிலையங்கள்ல பரீட்சைகள் நடைபெற இருக்கு. பரீட்சைகள் நடைபெறுவதற்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்பதாக நீங்க அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சைகள் திணைக்களம் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம கண்டிப்பாக நீங்க போகும்போது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை, அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட், இது 3ல ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போயிருங்க. சில பேருக்கு என்ஐசி இருக்காது, சில பேருக்கு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்காது, ஏதாச்சும் ஒன்று இருக்கும். 3 இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு போங்க அப்படிங்கறத நாங்க ஆரம்பத்திலே சொல்லிக்க விரும்புறோம். ஸோ எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பீங்க, நாளைக்கு நல்லா பரீட்சை எழுதணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இருப்பீங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் போக 2-3 நாட்களாக என்கிட்டே 2-3 பேர் போட்டோ அனுப்பி கேட்டாங்க. என்னன்னா, இது உண்மையிலே ஜனாதிபதி அவர்களுடைய வைஃபா அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனா டவுட்டாவே இருந்துச்சு, அவங்க தானே கண்டிப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நம்ம ஜனாதிபதி ஏகேடி அவர்களினுடைய பாரியார், இலங்கை நாட்டுடைய முதல் பெண்மணி மல்லிகா திசாநாயக் அவர்கள் கண்ணொருவே ஸ்ரீ தம்ம தேரர் அவர்கள் நிகழ்த்திய அந்த தம்ம உரை இருக்கு இல்லையா, அறிவுரைகள் இருக்கு இல்லையா, ஒரு விகாரைகள்ல நடத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு தம்ம உரையில கெப்பட்டிபோல ஸ்ரீ அபய ராம விகாரையில கலந்துகிட்டு இருக்காங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக. இதுல என்னதான் பேசப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் Facebookல பார்த்திருப்பீங்க. ஒரு வெள்ளை சாரி கட்டி மக்களோட மக்களாக சேர்ல கூட இல்ல, கீழே உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு அந்த அறிவுரையை கேட்டுட்டு இருக்காங்க. இதை எப்படியோ நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சு, என்னவா ஜனாதிபதியோட வைஃப் கீழே உட்கார்ந்து அறிவுரை கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ சிம்பிளிசிட்டி! மனுஷன் இப்படி வைஃபை தனியா அனுப்பி வச்சிருக்காரு. எந்தவித பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இல்லை, யாரும் இல்லை, எந்த பாடி கார்ட்ஸும் இல்லை, தனியா அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து அறிவுரை கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதிகளாக இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தவங்களோட வைஃப் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. பெரிய பெரிய சுதந்திர தின விழா, பெரிய தேசிய விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போறதுல ஜனாதிபதி கூடயே போய் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம்ல நம்ம ஜனாதிபதி அவர்கள் பதவி ஏற்று 2 வருஷம் ஆக போகுது. இந்த நவம்பர் வந்துச்சுன்னா இத்தனை காலத்துக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகன் இருக்காராமா. அந்த மகனை பொதுவெளியில அவர் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் கூட்டு வந்தது கிடையாது. மனைவி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டு வந்தது கிடையாது. அவர் பாட்டுக்கு அவருடைய அரசியல் பணிகளில் ஈடுபட்டிருக்காரு. ஃபேமிலி, அவங்களுடைய அம்மா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட உடம்பு சரியில்லாம போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனைவி அவங்க பாட்டுக்கு மற்றவங்க மாதிரியே கீழே உட்கார்ந்து அறிவுரை கேட்டுட்டு போறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஜனாதிபதி கண்டிப்பா இந்த நாட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதே நேரத்தில் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக ஏகேடி அவர்கள் குறித்து பல சர்ச்சைகள், அவர் யாரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. நான் யாரோட தனிப்பட்ட விஷயத்துக்குள்ளே போக விரும்ப மாட்டேன். அதில் அவர்கிட்ட ஒரு பிரபல யூடியூபர் கேட்டிருந்தாரு, உங்களுடைய குடும்பம் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய பேர் விரும்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே ஏகேடி அவர்களுடைய குடும்பம் பத்தி, அவங்கள பொதுவெளிக்கு இவங்க கூட்டு வராங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய அரசியல் வேலைகளை நான் அழகா பண்ணிட்டு போறேன், அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் இப்போ ஜனாதிபதி அவர்களுடைய வைஃப் இந்த அறிவுரை கேட்க ஒரு விகாரைக்கு போன காணொலிக்கு அப்புறம் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு வசைப்பாடல்களும், இவங்க தானா ஜனாதிபதி அவர்களுடைய வைஃப், இவங்க ஏன் இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணப்பட்டு இருக்கு. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், யாருடைய தனிப்பட்ட விஷயங்களை மூக்க
நுழைக்காதீங்க. நம்ம நாட்டு ஜனாதிபதி, அவரினுடைய பணி, அவர் தான் அந்த நாட்டு ஜனாதிபதி. அவருடைய குடும்பத்தை வந்து கூட்டிட்டு வந்து அரசு சொத்துக்களை வந்து சேதப்படுத்தி, அரசு சொத்துக்களை வந்து ஆள வச்சு, அரசு சொத்துக்கள்ல இருந்து எடுத்து கை வச்சு அவங்களுடைய குடும்ப ஆட்களையும் வந்து சொகுசா வந்து வச்சிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய அம்மா வந்து வீட்டுல வைக்காம இங்க ஜனாதிபதி மாளிகையிலே கொண்டு வந்து வச்சுக்கலாம்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்திலே கொண்டு வச்சிருக்கலாம்ல. பட் அதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளா இருந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய மனைவி ரொம்ப சிம்பிளான ஒரு வழியில வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பொழுது அது அப்படியே நம்ம விட்டுறது தான் நல்லது. பட் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அப்படிங்கிறதா விஷயம். மல்லிகா திசாநாயக் அவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு அமைதி, இவ்வளவு பெரிய ஒரு ஜனாதிபதி அவர்களுடைய வைஃப் அப்படிங்கிற ஒரு செருக்கு கொஞ்சம் கூட மனசுல இல்லாம உங்க பாட்டுல நீங்களாவே இருக்கீங்க பாருங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லி விரும்புறேன். இது அதிகமாக வந்து பேசப்பட்டு இருக்கிற டைம்ல அந்த சிறைச்சாலை விவகாரம் வந்து சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை ஹிருணிகா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. இது தாண்டி வந்து சிறைச்சாலைகளினுடைய ஆணையாளர் சேனகா பல்லே தன்னை வந்து சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய புதிய ஊடக பேச்சாளராக வந்து இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நியமனம் இன்னையில இருந்து நடைமுறைக்கு வருவதாக வந்து சொல்லப்படுது. இந்த சேனகா பல்லே தென்னை வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னு பாருங்க, இவர் இதுக்கு முன்னாடி மகர சிறைச்சாலைகளினுடைய கண்காணிப்பாளராகவும் பயிற்சி பணிப்பாளராகவும் வந்து பணியாற்றி இருக்காரு. அதை தாண்டி இவர் காலி ரிச்மண்ட் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லப்படுது. கொழும்பு யூனிவர்சிட்டியில போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்த பட்டப்படிப்பை வந்து முடிச்சிருக்காராமா. இந்தியாவில் கேரளாவில் சீர்திருத்த மேலாண்மை குறித்த பட்டப்படிப்பை முடிச்சிருக்காராமா. இந்தியா, மலேசியா, மால்டீவ்ஸ், தாய்லாந்து, டர்க்கி போன்ற நாடுகளில் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்த பல பட்டப்படிப்புகள் வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தான் இன்னைக்கு புதிய ஊடக பேச்சாளராக, அதாவது சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய புதிய ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. வாழ்த்துக்கள், நீங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் சிறைச்சாலைகளுக்குள்ள பிரச்சனைகள் நடக்கக்கூடாது, சிறைச்சாலைகள் தொடர்பான இஷ்யூஸை நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த பிரச்சனைக்கு அப்புறமாக உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே லாஸ்ட் மந்த் நடந்த வந்து நிகம்பு சிறைச்சாலை கலவரம், அதுக்கப்புறம் மகர சிறைச்சாலை இந்த மாதம் 1ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஓவர் நைட்டு 2-3 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்கொழும்புல உள்ள பலன்சேனை சிறைச்சாலை, அதுக்கப்புறம் குருவிட்ட சிறைச்சாலை, மெகசின் சிறைச்சாலை, மொத்தமாக 5 சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட இந்த கலவரத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளுக்கும் விசேட அதிரடிப்படையினர், போலீசார், ட்ரைபோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பாதுகாப்பை வந்து மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை வந்து இலங்கை அரசு வந்து கொடுத்துருக்கேன். நான் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக வந்து சிறைச்சாலைகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம், மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் ஜி புஞ்சிகேவா வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, சிறைச்சாலைகள் சார்ந்த பகுதிகளில் பதிவான பதட்டமான சூழ்நிலைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக வர்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி இந்த சிறைச்சாலைகள் சம்பந்தப்பட்ட, அதாவது போலீஸ் மா அதிபர், சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய பிரதானிகள், அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடைய செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணுவதற்கு வர சொல்வதற்காக ஆணையிட்டு இருக்காங்க. இது குறித்து மேலும் விளக்கிய சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா என்ன சொல்லிருக்காருன்னா, சிறை கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த அரசாங்கம் தவறினால் இது தொடர்பில் எதிர்காலத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு செய்ய வேண்டிய ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்ன் பண்ணிருக்கிற மாதிரி இந்த செய்தி வந்து வெளியாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது போக நம்ம நாட்டில் வந்து டெங்கு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை வந்து 90,000 தாண்டி இருக்கு. இறப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 65 வந்து தாண்டி இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது மிக முக்கியமாக மாகாண மட்டத்தில் வந்து மேல் மாகாணம் தான் டெங்கு நோயாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணமாக பதிவாகி இருக்கு. 47,310. இதுல வந்து பாத்தீங்கன்னா 52.92% மேல் மாகாணத்துல தான் இருக்காங்களாம். மாவட்ட ரீதியில பாத்தீங்கன்னா கம்பஹா மாவட்டம், அதுக்கப்புறம் கொழும்பு மாவட்டம், அதுக்கப்புறம் கண்டி மாவட்டத்துல தான் டெங்கு நோயாளர்கள் அதிகமாக வந்து அதாவது பாதிப்படைஞ்சிருக்காங்க, டெங்கு தொற்றாளர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது போக இன்னைக்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவிற்கு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் போயிட்டு இருக்காங்க. சில பிரச்சனைகள் தொடர்பாக, அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக போய் கலந்துரையாடி இருக்காங்க. இதுல என்னன்னா, அங்க ஏசிஜேயுனுடைய தலைமையகத்துக்கு வந்து இலங்கையினுடைய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள், அதுக்கப்புறம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்கள், பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிஹ் அவர்கள் உட்பட போயிட்டு இன்னும் சிலர் போயிட்டு கலந்துரையாடி இருக்காங்க. இதுல ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள், செயலாளர் அர்க்கம் நூரா
ஹாமித் அவர்கள் உட்பட பல அங்கத்தவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல பள்ளிவாசல்கள் நடக்கக்கூடிய பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ நான் இவ்வளவுதான் செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி போட்டிருக்கேன். ஹிருனிகா அவர்கள் சொன்ன விஷயம் தொடர்பாக. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் டைம் இருந்து அதை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். குட் நைட்.